வாகை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வேதா. இன்று நம்ம நேர்காணல நம்மோடு இணைந்திருக்கிறார் சினிமா விமர்சகர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். மிகவும் எதிர்பார்த்த தங்கலான் படம் நேத்துக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தங்கலான் படத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த படத்தை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? தங்கலான் ஒரு தங்கம் உருவாகிற இடம். அதனுடைய கடந்த கால வரலாறு என்னவாக இருக்கிறது? கோலார் தங்க சுரங்கத்தினுடைய 18ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் கோலார் தங்க சுரங்கம் கண்டறியப்படுகிறது. பிரிட்டிஷ்காரர்கள் காலத்திலே தான் அது பயன்பாட்டுக்கு வருகிறது என்கிற ஒரு வரலாற்றில் பழங்குடியின மக்கள் எப்படி பயன்படுத்தப்பட்டார்கள், விவசாய நிலங்களில் இருக்கக்கூடியவர்கள், உழைக்கக்கூடிய மக்களுக்கு உழுபவனுக்குத்தான் நிலம் சொந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு கருத்தியல் இல்லாமல் அந்த நிலத்தை அபகரித்து விட்டு அந்த உழைக்கக்கூடிய விவசாயிகளை வெளியேற்றக்கூடிய ஒரு மோசமான சூழலில் இருந்து தப்பிப்பதற்காக இந்த தங்கத்தை தேடி தங்க சுரங்கத்தை தேடி தங்கத்தை உருவாக்குகிற அந்த இடத்தை தேடுவதற்காக வேண்டி ஒரு பிரிட்டிஷ்காரன் அழைத்து செல்வதாக சொல்லப்படுகிற ஒரு கதையில் விக்ரம் நடித்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்கள் பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கையை அப்படியே கண்முன்னால் நிறுத்துவதற்கான அந்த கெட்டப்லேருந்து எல்லாமே ஏன்னா அவர் சேதுலேருந்து பிதாமகன்லேருந்து பல படங்களில் தன் உருவத்தை சிதைக்கிற கதாபாத்திரங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான கலைஞன் விக்ரம். அந்த விக்ரமுடைய தேர்வு ரொம்ப சிறப்பானது. அதுலேயும் பார்வதி, பசுபதி என்று ஒரு மெகா கூட்டணி, இதற்குள்ளே நட்சத்திர கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷினுடைய இசை. அவர் சந்தோஷ் நாராயணன்ட்ட வெளியேறி ஜிவி பிரகாஷினுடைய இசை. அதில் அந்த அறுவடை பாட்டெல்லாம் அற்புதமாக இருக்கிறது. அது மாதிரியான அந்த முதல் முறையாக அதாவது ஜாக்கெட் அணிவதற்கு அனுமதிக்கப்படாத இடத்துல இருந்து முதல் முறையாக அவர் அந்த தங்க சுரங்கம் சார்ந்த வேலைக்கு போயிட்டு திரும்பி வருகிற போது அவர் அது எல்லாருக்குமான அந்த உடைகளை கொடுக்குற இடத்துல அந்த சந்தோஷத்தை கொண்டாடக்கூடிய காட்சி, இது மாதிரி விஷயங்கள். அது மாதிரி கணவன் மனைவி பிரிந்திருப்பது, அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பு, காதல் போன்ற விஷயங்களையெல்லாம் ரொம்ப அற்புதமாக தனக்கே உரிய தனித்தன்மையோடு இயக்கியிருக்கிறாரு. எப்பொழுதுமே ரஞ்சித் படங்களில் காதல் காட்சியும் பெண்கள் குறித்த கதாபாத்திரமும் எப்பொழுதுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா அவர் பெண்களை எப்படின்னா ஒரு நலிந்த ஒரு ஆட்களாக காட்ட மாட்டாங்க. மற்ற படங்கள் என்ன செய்வாங்கன்னா, ஒரு அழகு பதுமைகளாக, பொம்மைகளாக காட்டுவான். பாடல் காட்சிகளுக்கு, காதல் காட்சிகளுக்கு மட்டும்தான் கதாநாயகி பயன்படுத்தும். அப்படி இல்லாமல் கதாநாயகி சரிக்கு சமமாக ஹீரோ கூட சண்டை போடுறவளா, ஈக்குவல் ரைட்ஸ் கேட்குறவளா, அப்படி தான் ஒரு கதாபாத்திரங்களை எப்பவுமே வடிவமைப்பார். அதெல்லாம் சிறப்பாக இருக்குது. ஆனால் இந்த படத்தில் என்னென்னா, ஒரு சினிமா உருவாவதற்கு 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. அதனுடைய உண்மைத்தன்மையும் அதன் வழியாக உருவாக்கப்படுகிற ஒரு கற்பனையும் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. 2 தான். ஒரு உண்மையிலிருந்து ஒரு கற்பனையை நம்ம எப்படி டெவலப் பண்ணுறாங்க, ஒரு புனைவை எப்படி உருவாக்குறாங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அதை இன்னும் சிறப்பாக சொல்கிறதா இருந்தால், டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா ஈக்குவல் டு சினிமா. ஒரு டாக்குமெண்ட்ரி தன்மை இருக்கும், உண்மைத்தன்மை இருக்கும். ஒரு ட்ராமாங்கிறது சுவராசியத்திற்கான சில விஷயம், ஃபேண்டசி இருக்கும். இது 2 ஒரு புள்ளியில் கலக்கிற இடம் தான் சினிமாவாக மாறும். அது ஒரு மேஜிக். அது இப்போ நம்ம ஒரு தேயிலையினுடைய சாறு இருக்குது, டிகாஷன் இருக்குது, அதுக்கு ஒரு கலர் இருக்குது. ஒரு நல்ல காய்ச்சின பால் ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு நிறம் இருக்குது, ஒரு வெண்மையான நிறம் இருக்குது. 2 கலக்கும் போது அது டிகாஷன் கலரும் இல்லை, பால் கலரும் இல்லை, வேறொரு கலராக வருது டீ குடிக்கும் போது நமக்கு. அது மாதிரி தான் சினிமா. ஒரு உண்மைத்தன்மையும் ஒரு கற்பனைத்தன்மையும் வேறொரு இடத்த அடையணும். இந்த படம் அதை அடைந்திருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. இந்த படம் அதற்குள்ளே ஒரு மேஜிக் நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, ஒரு அவலச்சுவையாக இருக்குது படம். தொடங்கின இடத்துல இருந்து துயரம் துயரத்தின் குரலாகவே இருக்குது அந்த படம். சின்ன சின்ன சந்தோஷங்கள் வருது, ஆனால் அது நிலைக்க மாட்டேங்குது. படத்தில் எதனால் சுவராசிய குறைவு ஏற்படுது அப்படின்னு நான் கருதுறேன்னா, யார் எதிரின்னு ஒரு இலக்கு இருக்குது. ஒரு சினிமாவுக்கு யார் வில்லன் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. எதை நோக்கிய பயணம்னு ஒன்று இருக்குது. எல்லா சினிமாவும் எதையாவது ஒரு எனிமி அப்படின்ற ஆமாம், ஒரு விஷயத்தை கட்டமைச்சா தான் ஒரு கதைக்குள்ளே எது முதன்மையான விஷயம், எதுக்காக இவங்க போராடுறாங்க. இப்போ தங்கத்தை தேடி போகிற பயணம், அதில் இவங்க உடல் உழைப்பு தொழிலாளர்கள். அந்த சுரங்கத்துக்கு இவங்க அதிபராக போகிறதில்ல. அப்போ கனிம வளத்தை தேடுகிற ஒரு கூட்டத்துக்கு இவங்க துணை போகிறாங்க. இவங்களுடைய விடுதலை அதில் போய் வேலைக்கு போகிறது. இது சாதிய ஒடுக்குமுறையிலேருந்து தப்பிச்சு பிரிட்டிஷ்காரன்ட்ட போய் வேலைக்கு போனால் குறைந்தபட்ச மரியாதையாவது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அந்த கதைக்குள்ளே ஒரு மிகச்சிறந்த அரசியல் புத்தர் சிலையை காட்டுறாங்க. அதை ஒரு காலத்தில் அது முனியாக இருந்துச்சு. அதாவது அம்பேத்கர் அந்த காலத்தில் பூர்வகுடி மக்களை நாகர்கள்னு அழைச்சாங்க.
நாகர்கள் தான் திராவிடர்கள் என்ற ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது. இந்த நாகர்களுங்கிறது அந்த அந்த நிறைய பாம்புகள்லாம் வருது இல்லையா, அதோட வாழ்ந்த மக்களுடைய கதை அப்படிங்கிற பழங்குடியின வாழ்க்கையில் வந்து காட்டுப்பகுதியில் வாழும்போது பாம்பு இதெல்லாம் வந்து இயல்பான ஒரு விஷயம். அதுலேயும் வந்து அவர் வந்து ஒரு புலியை வந்து வேட்டையாடக்கூடிய இது வந்து நீங்க அதை வந்து அந்த கதைக்கு தேவையில்லாததை ஆட் பண்ணியிருக்காரு இல்லை அப்படின்னு இல்லை, feel பண்றீங்க. கதைக்கு தேவையில்லாதது இல்லை. பழங்குடியின மக்கள்கள் வந்து நாகர்களாக இருந்தார்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு வரலாற்று குறிப்பு. அதை வந்து திரைக்கதைக்குள்ளே வந்து சேர்த்துருக்காங்க. அது வந்து தவறு கிடையாது, அப்படி சேர்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை. அதே மாதிரியே பௌத்தத்தை அழிச்சிட்டு தான் இந்த இந்த பிராமணியம் என்று சொல்லக்கூடிய அந்த பார்ப்பனியம் வந்து இங்கே இருக்கக்கூடிய சமத்துவ கோட்பாடாக இருந்த பௌத்தத்தை அழிச்சிட்டு தான் இந்த மதங்கள் வந்தது, பார்ப்பனிய மதம் வந்து இங்கே வந்தது அப்படிங்கிறதுக்கான குறிப்பை வந்து அவர் கதையின் ஊடாக சொல்கிறார். ஆனால் என்ன இந்த கதையிலனா, படம் தொடங்குகிறதுலேருந்து முடிகிற வரைக்குமான அவலக்குரலினுடைய ஒரு 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 கண்ணீருக்கான ஒரு இடம் இருந்துக்கிட்டே இருக்கா. அது ஒரு போராட்டத்துக்கான அல்லது ஒரு துயரத்துக்கான குரலாகவே அந்த படம் இருக்கிறதுனால தொடர்ந்து அந்த படம் பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு எனக்கெல்லாம் இன்டர்வலுக்கு பின்னாடி ரொம்ப அந்த டயர்டாக ஹிஸ்டரியில அந்த வரலாறுல வந்து அந்த மக்களுடையது அவலக்குரலா இருக்கு. அவங்க வந்து ஒரு ஒரு போராட்டத்தோட தன்மையா தான் அவங்களோட வாழ்க்கை இல்லை. இருந்திருக்குன்னா அது அப்படிதானே அது காட்ட ஓகே, முடியும். ரிப்பிட்டேஷன்ஸாக வருது நிறையா காட்சிகள் வந்து திருப்பி திருப்பி வந்து மறுபடியும் ஏமாந்துட்டாங்க, மறுபடியும் துயரப்பட்டாங்க, மறுபடியும். அதாவது இப்போ நம்ம சராசரி வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் நம்ம வந்து ரேஷன் கடையில் ரொம்ப நேரமாக க்யூவில் நிற்கிறோம், பஸ்ஸில் நெரிசலில் வந்து நம்ம தூங்கிட்டு வர்றோம், இப்படி நிறைய அவலங்கள் இருக்குது நம்ம அன்றாட வாழ்க்கையில். ஒரு சராசரி மனிதனுக்கு இருக்க அவலங்கள்லாம் இருக்குது. நம்ம பெட்ரோல் போட மறந்துட்டோம்னா வண்டி வந்து நின்று போச்சுன்னா தள்ளிட்டு வர்றோம், அப்படிலாம் நிறைய வாழ்க்கை இருக்குது. இந்த துயரத்தை பூரா தொகுத்து நீங்கள் வந்து காமிச்சிட்டே இருந்தீங்கன்னா இதுலேருந்து தப்பிக்க தான் சினிமா பார்க்க வர்றான் பார்வையாளன். வந்து எதுக்கு சினிமா பார்க்க வர்றான் ஆடியன்ஸு? அன்றாட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவலங்களை கொஞ்சம் நேரம் மறக்கிறதுக்கு தான் படம். ஆனா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சார்ந்த என்டர்டைன்மெண்ட் இல்லை படத்தில், ஹிஸ்டாரிக்கல் சம்பந்தப்பட்ட படம்னு இதுல இருக்குது. அதனால இது ஒரு டாக்குமெண்ட்ரி படத்துக்கான தன்மையோட தான் இருக்கே இந்த தவிர படத்தோட கோல் அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்க? இல்லை. அது என்னன்னா, தங்கம் கிடச்சிட்டா வந்து அந்த படத்தோட கிளைமாக்ஸாக அதுதான், நாங்கள் அதை கண்டுபிடிச்சிட்டோங்கிறது தான் கிளைமாக்ஸாக இருக்குது. ஆனால் அதில் வந்து என்ன போடுறாங்க, இடையில என்ன பேசுகிறாங்க, தங்கம்ங்கிறது ஒரு மஞ்சள் பிசாசு. தங்கம்ங்கிறது மஞ்சள் பிசாசுன்னு ஒரு புத்தகம் இருக்குது ஏற்கனவே. மஞ்சள் பிசாசுன்னு ஒரு புத்தகம் இருக்குது. அது எதனால் எழுதப்படுதுன்னா, ஒரு காலத்தில் இப்போ உதாரணத்துக்கு பெண்களுக்கு வந்து சொத்துரிமை கிடையாது, கல்வி கிடையாது, வேலைவாய்ப்பு கிடையாது, ஆண்களுக்கான உடையில் வந்து பாக்கெட் இருக்குது பணம் வச்சுக்கிறதுக்கு, பெண்களுக்கான உடையில் வந்து அப்படி ஒன்று கிடையாது. சேலையில் எங்கேயாவது பாக்கெட் இருக்கா? கிடையாது. இப்போ சுடிதார் இதெல்லாம் போடுறது இந்த காலகட்டம் வேறு. நெடுங்காலமாக அவர்களுக்கு பணம் வைத்து கொள்ளுகிற பழக்கம் வந்து நம்ம அனுமதிக்கலை, சமூகத்தில் அனுமதிக்கலைங்கிறதுனால அவங்களுக்கு அதிகபட்சமாக சொத்து, அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே வந்து இந்த அவங்க அணிகிற நகை தான். தங்கம் என்பது ஒரு மஞ்சள் பிசாசு. அந்த தங்கத்தை கைப்பற்றுறதுக்காக எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு. மூதாட்டி கழுத்தை அறுத்துருக்கான், காதை அறுத்துட்டு போயிருக்கான் தோட வேணுங்கிறதுக்காக வேண்டி நிறைய படுகொலைகள் நடந்திருக்கிறது. இது வந்து பல குற்றங்களுக்கு காரணமாகவும் இருந்திருக்கு. அதனால் அது ஒரு மஞ்சள் பிசாசுங்கிறது வேறொரு பார்வை இருக்குது அதுக்குள்ளே. இந்த கதைக்குள்ளே என்னென்னா, திடீர்னு புத்தருடைய வாசகத்தை வந்து கடைசியில் போடுறாங்க. பற்று தான் எல்லாத்துக்குமான பிரச்சனை வந்து துயரத்துக்கான அடையாளம் அப்படின்னு போடுறாங்க. அப்படின்னா அது தேடி போகவே தேவையில்லையே. அவங்க தேடி போகிறதுக்கான நோக்கம் வந்து அது வேறு தானே சார். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அந்த தங்கத்தை வந்து போய் அடையிறதுக்கான காரணம் என்னென்னா, அந்த தங்கத்தை வந்து அந்த வெள்ளைக்காரங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா அவன் தங்களுக்கான இடத்த, அவங்களுக்கு தேவையான நிலத்துக்காக தான் அவ்வளோ பெரிய போராட்டமே அந்த படத்தில் நடக்குது. அவங்களுக்கு நில உரிமை கிடைக்கும், நில உரிமை தான் அவங்களுக்கான. விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு, விக்ரமுக்குன்னு அதில் கொஞ்சம் நிலம் இருக்கும், அதையும் அடித்து பிடுங்கிப்பாங்க. ஸோ அப்போ நமக்கு நிலம் தான் இதில் முக்கியம், நிலம் தான் ஒருத்தனுக்கு ஒரு அதிகாரம் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த தங்கத்தை வந்து அவங்க தங்கத்துக்காக போய் அடையணும்னு நினைக்கல. அந்த தங்கத்தை கிடைக்கிறது மூலமாக, வெள்ளைக்காரன்கிட்ட கொடுக்கறது மூலமாக அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் மேம்படும் அப்படிங்கிறதுனால தானே தங்கத்தை போய் அந்த லைன் ஓகே. பட் என்னன்னா, ஒரு படமாக வந்து ஒரு 2 மணி நேரம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே அடிப்படை. அவங்க பேசுகிற அந்த வட்டார வழக்கு மொழி வந்து பல பேருக்கு புரியலை, என்ன லாங்குவேஜ் பேசுகிற அந்த ஒரு எழுத்து அது வந்து ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா பசுபதி பேசுகிறப்போ, அதெல்லாம் வந்து பசுபதி அவர்கள் பேசுகிறப்போலாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து சார் எதாவது கிளாரிட்டியாக இல்லை அப்படின்னு. ஏன்னா படம் பார்க்கும்போது என்னடா கொஞ்சம் புரியலை அப்படின்னு இருந்தது. பசுபதி தானு வேற சந்தேகமாக இருக்குது, அந்த அளவுக்கு டைலாக். ஏன்னா அது வந்து படத்தில் அந்த காலத்தில் அந்த மக்கள் அப்படி பேசியிருக்கணும்னு ரொம்ப முனைப்பாக அதில் போட்டதுனால அது மேபி அப்படி ஆயிருந்திருக்கலாம். அதனால் வந்து பல இதெல்லாம் வசன ரீதியாக வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து புரிகிற இடத்துல இதில் பொழுதுபோக்கா நீங்கள் இதில் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்டும் கமர்ஷியலுக்கு நான் சொல்லலை. அதுக்குள்ளே ஒரு வகையான ஒரு சின்ன ஒரு படத்தில் வந்து
நம்மளை டயர்டாக்காமல் இருக்கக்கூடிய ஏரியாவேங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த 2 சாங்கை கழிச்சிட்டு அந்த படத்தில் எல்லாமே வந்து துயரம் சார்ந்ததாக இருக்குது. துலாபாரம்னு ஒரு படம் உண்டு அந்த காலத்தில். அது படம் தொடங்குனதுலேருந்து ஒரு தொழிலாளர் பிரச்சனை, வேலை இழக்கிறது, குடும்ப வறுமையாக இருக்கிறது, குழந்தைய பட்டினியாக கிடக்கிறதுன்னு படம் தொடங்குனதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு 3 மணி நேரம் கண்ணீராகவே இருக்கும். கண்ணீரும் கம்பளையுமா படம் எடுத்துருப்பாங்க. இதுல வரலாறு துலாபாரம் ஒரு இருக்கு. படம். அது மாதிரி வந்து ஒரு ரொம்ப அழுத்தமான துயரத்தை சொல்லுகிற ஒரு படமாகவும் அந்த மக்கள் வந்து பூர்வகுடி மக்களுக்கு வந்து அழுத்தமான துயரம் தான் அவங்க வாழ்க்கையில அவங்க வரலாற்றுல இருக்குன்னா அதை அப்படித்தானே காட்ட முடியும். அதுல எப்படி நம்ம காட்டக்கூடாதுன்னு நான் சொல்லல. அதுக்குள்ளேயும் அதாவது எவ்வளவு வந்து அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொன்னேன். மேலாண்மை பொன்னுச்சாமின்னு ஒரு எழுத்தாளர், கரிசல் இலக்கியங்கள்லாம் நிறைய எழுதினவர். அவர் வந்து என்னன்னா தீப்பெட்டி தொழிலாளர்கள் வாழ்க்கை குறித்து, அந்த குழந்தைகள்லாம் தீப்பெட்டி தொழிற்சாலைக்கு போகிற பற்றி நிறைய கதைகள் வந்து சோகமான கதைகளை வந்து அவர் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதியிருக்கக்கூடிய அவர் வந்து ரொம்ப நாள் கழித்து சொன்னார், நான் அந்த மாதிரி கதைகள் அவங்க மேலே இருக்கிற பரிதாப உணர்ச்சியில் அல்லது அவங்களுடைய வறுமை சார்ந்த விஷயங்களை நான் கதையாக எழுதிக்கிட்டே இருந்தேன். நிஜத்தில் வந்து அது அவங்க உழைப்பு சுரண்டப்படுது அப்படிங்கிறதுலாம் உண்மை தான், அதெல்லாம் நான் எழுதினேன். ஆனால் நிஜத்தில் அந்த குழந்தைகள் எப்படி இருக்கிறாங்க அல்லது அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு போய் பார்க்குற போது அவங்க அந்த துயரத்தை வந்து கடக்கிற விதம் வேற ஒன்றா இருக்குது. அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை முறை வந்து வேற ஒன்றா இருக்குது. அந்த குழந்தை பருவத்துக்கே உரிய மகிழ்ச்சியும் கலந்து தான் இருக்கு. ஆமா, அதே நான் அதை வந்து துயரமா மட்டுமே இப்போ அந்த இடத்துல அவங்க துயரத்துல தான் இருக்காங்க. அவ்வளோ கஷ்டத்துலயும் அந்த அவங்களுக்கு விக்ரமுக்கும் பார்வதிக்கும் உள்ள காதலை காமிச்சிருப்பாரு. அவரோட பிள்ளைங்களை எப்படி ட்ரீட் பண்றாரு, அந்த பிள்ளைங்க வந்து எப்படி அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துலயும் வந்து ஒரு பிளவுஸ் கிடைச்ச உடனே ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்துல ஒரு பாட்டு வருது, அதை எப்படி மக்களா என்ஜாய் பண்றாங்க. அந்த அந்த ஃபாரினர்ஸ் போடுற மாதிரியான ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அதுல ஒரு மகிழ்ச்சி. ஸோ அந்த மக்களுக்கு இடையில இந்த மாதிரியான சந்தோஷங்கள் தானே இருக்கும்னு சொல்லி அது மாதிரி தன்னுடைய கருத்து சார்ந்த விஷயங்களை வந்து என்ன பண்றாருன்னா, ராமானுஜர் வந்து அந்த இதை வந்து பெருமாளை கும்பிடக்கூடிய ஒரு இது வந்து பூணூல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை, அந்த மாதிரியான சில கருத்துக்களையும் அதற்கு இடையில ஒரு கதாபாத்திரத்தின் வழியாக தனக்கு தெரிந்த எல்லா உண்மைகளையும் சொல்லிடணும் எல்லாத்தையுமே முயற்சி பண்ணியிருக்காரு. அதாவது கதையின் ஊடாக இருக்கிற பிரச்சாரம்ங்கிறது என்பதை தாண்டி கதையை தாண்டி வந்து ஒரு சில பிரச்சாரங்களை வந்து அந்த கதை முன்வைத்து கொண்டே இருக்கிறது. அது என்ன பிரச்சாரம் இல்லை, அது ராமானுஜரை பற்றி சொல்லுவது, பூணூல் அணிகிறதாக சொல்றது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு டேக் வைக்கிறது அப்படிங்கிறதுலாம். அந்த பூணூல் அணிவது வந்து எதற்காக இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? திருக்கோட்டியூர் ராமானுஜம் வந்து சமயத்திலே வந்து புரட்சி செய்தார். அவர் வந்து தன்னுடைய வேதத்தை வந்து ஒரு சாமானியர்களுக்கு சொல்லி கொடுத்தால் உன்னுடைய தலை வெடித்து சிதறிவிடும் அப்படின்னு சொன்ன போது, அப்படி இல்லை, கடவுள் சார்ந்த வேதங்களை நான் எல்லாருக்கும் சொல்லுவேன், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நான் அதை சொல்லுவேன், என் தலை வெடித்தாலும் பரவாயில்லை அப்படின்னு ராமானுஜர் வந்து ஒரு சமய புரட்சியை செய்தார் அப்படின்னு ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்குது, ஒரு வரலாறு இருக்குது. அதனால தான் ராமானுஜருங்கிற ஒரு தொடரை கூட, தொலைக்காட்சி தொடரை கூட கலைஞர் அவர்கள் வந்து வசனம் எழுதி அது ஒரு தொடராக கூட அது வெளிவந்தது. அந்த மாதிரி ஹிஸ்ட்ரியெல்லாம் சொல்லுவதற்கான கதைக்களமாக இது இல்லை. இருந்தாலும் அதையும் வந்து சொல்லணும் அப்படின்னு ஒரு ஆசைப்பட்டிருக்காரு. இப்போ எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு என்னோட புரிதலுக்கு எட்டியபடி அது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இவங்கெல்லாம் ஒதுக்கப்படுற மக்கள், இவங்களை வந்து கூட தீண்டதகாத மக்கள், தொட கூட மாட்டுறாங்க அப்படின்னு அந்த மக்கள் வந்து அவங்கள நினச்சிக்கிறாங்க. அப்போ அந்த சமயத்தில் நம்ம வந்து அவங்களாம் பூணல் போடுறாங்க, அவங்க செஞ்ச கல்ச்சரை வந்து நம்மளும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளும் அவங்கள மாதிரி பெரிய ஆளாயிருவோன்ற ஒரு தவறான புரிதல்ல, இந்த பாருங்க இந்த மாதிரி நான் பூணல்லாம் போட்டோன்னா நம்ம மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லுவார் அந்த குழந்தைங்கிட்ட. அதை பார்க்குறப்ப என்ன சொல்லுன்னா, நம்ம அவங்கள மாதிரி இருந்தால் நம்மளை அப்படி நினச்சிருவாங்க, நம்ம பூணல் போட்டால் நம்மளை மதிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு தவறான புரிதல்ல அதை பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி. தவறான புரிதல் இல்லை, அது வந்து ராமானுஜர் சொன்ன ஒரு புரட்சிகரமான கருத்து, அது நடைமுறையில் தோற்று போகணும். ஏன்னா அதுவும் கரெக்டு தான், அது இல்லை. அப்படி பூணூல் போடுவதன் மூலமாகவோ அல்லது அப்படி வந்து மாட்டுக்கறி திங்காதன் மூலமாகவோ ஒரு மனிதர்களை வந்து ரொம்ப ஹானரா நடத்திட்டாங்கலாம் நம்ம சொல்லவே முடியாது. பிராக்டிகலா தோத்து போனதுக்கு வந்து அது ராமானுஜர் ஜெயிச்சிருந்தாருன்னா வள்ளலாருக்கு அங்கே வேலை இல்லை, பெரியாருக்கு வேலை கிடையாது. சமத்துவத்திற்கான போருங்கிறது முடிவுக்கு வராத விஷயமா இன்றும் தொடர்கிறது. இது மாதிரி தனக்கு தெரிந்த எல்லாவற்றையுமே இந்த கதைக்குள்ள கொண்டு வர வேண்டும்னு அவர் மெனக்கெடுகிற இடம் எல்லாமே வந்து கதை ஓட்டத்துக்கு அது வந்து பொருந்துகிறதா என்கிற கேள்வி இருக்கிறது. ஏன்னா கதைக்குள்ள வந்து இது வந்து பிரசங்க மேடை கிடையாது, ஒரு பிரச்சார மேடை கிடையாது, ஒரு தத்துவத்தை விளக்குகிற மேடை இல்லை. கதை ஓட்டத்தின் ஊடாக சொல்லுகிற விஷயங்களை கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டாரோ அப்படிங்கிற மாதிரியான சில இடங்கள். இந்த கதை அதுல வந்து நீங்க அது தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்க, ஆனா அதுல வந்து ஒரு பதில் வச்சிருப்பாங்க இல்லையா, பார்ப்பனர் வந்து நீ இதெல்லாம் போட்டா இதெல்லாம் இது பூனலுக்கே அசிங்கம் அப்படின்னு சொல்லி அதை கிரிட்டிசைஸ் பண்ற வகையில இருக்குல்ல. அப்போ ராமானுஜர் வந்து இது தோத்து போன ஐடியாங்கிறத அந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க. அப்படி இல்லை, ராமானுஜருடைய நோக்கம் சரியானது.
தத்துவம் சரியானது, நடைமுறையில் அது நம்ம சாத்தியம் இல்ல அப்படிங்கறத அதுல நடைமுறையில் தோற்கடித்து காமிச்சிருக்காருன்ற. விட்டார்கள். ராமானுஜர் தோற்று போக மாட்டாரு. அது அந்த உயர்ந்த- ஐடியாவை தான் சொல்றேன். அவரோட ஐடியாலஜி உயர்வானது, சமத்துவ கோட்பாடு. அது நடைமுறையில் அது பின்பற்றுகிறவர்களால் அது தோற்கடிக்கப்பட்டது. அதை தான் சொல்றேன் சார். அந்த ஆனா இது இந்த கதை ஓட்டத்திற்கானது அல்ல. அது கதைக்கு ஊடாக அவர் சொல்ல முயற்சி செய்திருக்கிறாரு. மொத்தத்துல படம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கு பார்த்தோம்னா, தனித்தனியா சில சீன்ஸ் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. ஒட்டுமொத்தமா படமா வந்து பார்க்கும்போது ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு ஃபீல் குட் வந்து வரல இந்த படத்துல. அது எங்கேயோ மிஸ் ஆகுது, திரைக்கதை வந்து எங்கேயோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஏன்னா அவருடைய கடந்த கால படங்கள் எல்லாமே வந்து இதை விட சிறப்பான படங்கள் அவர் எடுத்திருக்கிறாரு. அந்த எதிர்பார்ப்போடு போகிற போது அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படவில்லையோ என்கிற ஒரு இடம் வந்து எனக்கு தோன்றுகிறது. தங்கலான் படத்தை பத்தி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி.